முல்லைப் பெரியாறு அணையில் தமிழ்நாடு அரசு சார்பில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அனுமதி தர உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முல்லைப் பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிக்கு அனுமதி தர உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சாலை பராமரிப்புக்கு மரங்களை வெட்டுவது தொடர்பான தமிழ்நாடு அரசின் மனுவை ஒன்றிய அரசின் சுற்றுச்சூழல் அனுமதியை கால நிர்ணயம் செய்து அளிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன், வணக்கம். விவரங்கள். வணக்கம். அதாவது முல்லைப் பெரியாறு அணையை பராமரிப்பதற்கு ஏதுவாக அந்த பகுதியில் இருக்கின்ற மரங்களை வெட்டுவது தொடர்பாக மத்திய அரசினுடைய சுற்றுச்சூழல் அனுமதியை 4 வாரத்தில் வழங்க வேண்டும் என்று இன்றைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதே சமயத்தில் வள்ளக்கடவு சாலை சுற்றுச்சூழல் பாதிக்காதவாறு உரிய பொருட்களை கொண்டு கேரள அரசே 4 வாரத்தில் செப்பனிட வேண்டும். அந்த பணி நடக்கும் போது தமிழ்நாடு தரப்பு அதிகாரிகள் உடனிருக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமில்லாமல் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள பணியாளர்கள் செல்ல ஏதுவாக 2வது படகு ஒன்றை தமிழ்நாடு அரசுக்கு கேரளா அனுமதிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இன்றைய தினம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த வழக்கை பொறுத்தவரையில் முல்லைப் பெரியாறு அணையினுடைய பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று கூறிதான் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்திருந்தது. அந்த வழக்கு தான் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கடந்த கால விசாரணையை மேற்கோள் காட்டி நீதிபதிகள் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் ஏதேனும் முன்னேற்றம் இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பினார்கள். கேரள அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்களை பொறுத்தவரையில் ஏற்கனவே இது தொடர்பாக கேரள அரசு மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் அணை பராமரிப்பு விவகாரத்தில் வள்ளக்கடவு சாலையை செப்பனிட வேண்டும், ஆனால் தமிழ்நாடு உரிய முறையில் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க தவறி வருவதாக குற்றம் சாட்டினார்கள். ஆனால் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் மரங்களை வெட்ட கேரளா முதலில் அனுமதி அளித்தது. தற்போது மத்திய அரசினுடைய சுற்றுச்சூழல் அனுமதி வழங்க வேண்டும் என்று கோரியிருக்கிறது. இது தொடர்பாக சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவதற்கான விண்ணப்பம் என்பது மத்திய அரசுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்தார். மத்திய அரசு வழக்கறிஞரை பொறுத்தவரையில் தமிழ்நாடு அரசு மனுவை பரிசீலித்து வருவதாக தெரிவித்தார். அனுமதி வழங்குவது தொடர்பாக விரைந்து முடிவெடுக்கப்படும் என்றும் நீதிபதிகளிடம் தெரிவித்தார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் தான் தற்போது முல்லைப் பெரியாறு அணையை பராமரிப்பதற்கு ஏதுவாக மரங்களை வெட்டுவது தொடர்பாக மத்திய அரசினுடைய சுற்றுச்சூழல் அனுமதியை 4 வாரத்தில் வழங்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். எனவே முல்லைப் பெரியாறு அணை வழக்கில் அந்த பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசும் கேரள அரசும் தொடரும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.